போது அவன் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறான் பாருங்கள். When a man lives in sin, look at what a terror he is. ஒரு கெட்ட மனிதனை பற்றி ஒரு செய்யுள் விதமாய் சொல்லுகிறார். There is a poem about a bad man. கொம்புளதற்கு 5 குதிரைக்கு 10 முழம் வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணீர் படாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி. ஒரு கொம்புள்ள மாட்டை கண்ட 5 முழம் தள்ளிப்போ. If you see an ox with horns, keep 5 cubits away. குதிரைக்கு 10 முழம் தள்ளிப்போ எட்டி உதைக்கும். You see a horse, keep 10 cubits away because it will kick at you. வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. ஒரு மதம் கொண்ட யானை வெம்பு கரி வெம்புகின்ற கரி என்றால் யானை வெம்புகின்ற ஒரு யானையை கண்டால் நீ 1000 முழம் தள்ளிப்போ தப்பித்துக் கொள்ளலாம். When you see a mad elephant, then keep away 1000 cubits, then you can escape. ஆனால் ஒரு பொல்லாத மனிதனை கண்டால் 5 முழமோ 10 முழமோ 1000 முழமோ போதாது அவன் கண்ணீர் படாத தூரத்தில் நீங்குவதே நல்ல நெறி. But if you see an evil man, don't keep away 5 or 10 or 1000 cubits. Keep away from so that he might not even see you with the eye. பிரியமானவர்களே, பாவமும் துன்மார்க்கமும் அவ்வளவு கொடியது ஆண்டவருடைய பார்வையிலே அவ்வளவு அருவருக்கத்தக்கது. Beloved, sin and wickedness is so cruel and so abominable in God's sight. ஆனால் அதற்கெல்லாம் மரித்த ஒரு அனுபவம் தான் பலிபீடத்தின் அனுபவம். But the experience of the altar is dying to all that. ஒரு காலத்தில் நீ எதை விரும்பினாயோ அதற்கு இப்பொழுது மரித்திருக்கிறாய். You are now dead to what you once desired. அல்லது இப்பொழுது நீ உலகத்துக்குரியதை எதை விரும்புகிறாயோ அதற்கு நீ மரித்தே தீர வேண்டும். Or you have to die to all that you are desiring in this world. இந்த அழிந்து போகிற உலகத்துக்குரியதை நீ எதை இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறாய்? In this perishing world, corruptible world, what do you desire? இந்த வேதபாடத்தின் மூலம் உனக்கு அறிவிக்கப்படுகிற சத்தியம் இன்றைக்கு நீ கொல்லப்பட வேண்டும். According to this Bible study, according to the truth today, you should be killed. நான் மரித்தேன் என்று நீ சொல்ல வேண்டும். You should say, I am dead. அதுவே பலிபீடம். That is the altar. அது கொல்லப்படுகிற இடம். It is a place of slaughter. பாவத்திற்கும் உலகத்திற்கும் பாவ இன்பங்களுக்கும் சகலத்திற்கும் நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம். We are dead to sin, to the pleasures of this world, to the world and everything. அடுத்தது பலிபீடம் என்றால் என்ன? இரண்டாவது காரியம். Second thing, as to what is the altar. பலிபீடம் என்பது தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற அல்லது தேவனை வெளிப்படுத்துகிற இடம். The altar is a place where God's name is declared or God is revealed. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 20:24 of Exodus. பலிபீடம் என்றால் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு இடம். It is a place where God records his name or where God is exalted. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம் அது. It is a place where I record my name. அப்படி என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு இடம். Which means it is a place where every individual records or declares God's name. இன்னைக்கு நம்ம பொதுவாக மனிதர்கள் படித்த பிற்பாடு பெரிய ஒரு பட்டப்படிப்பை படித்த பிற்பாடு தங்களுடைய பெயருக்கு பெயரோடு சேர்த்து தங்களுடைய பட்டத்தை எழுதுகிறார்கள். Today, these days, we see people after they obtain high degrees in their visiting cards, after their name, they write all those degrees in a line. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பட்டங்களை எல்லாம் உன்னுடைய பெயரோடு சேர்த்து நீ எழுதலாம். அதே சமயத்தில் நீ ஒரு க்ஷணம் நீ நினைத்து பார், நீ உன்னுடைய பெயரோடு சேர்த்து உன்னுடைய ஆவிக்குரிய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நீ எழுத போனால் எப்படி எழுதுவாய்? Now you write all your degrees along with your name, but ponder for a moment, if you are going to write your spiritual state along with your name, what are you going to write? MBBS என்றோ அல்லாவிட்டால் அதற்கு மேலா எத்தனை படிப்புகள் இன்றைக்கு உலகத்தில் கம்ப்யூட்டர் படிப்புகளும் என்னென்னமோ படிப்புகள் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் வலது பக்கத்தில் எழுதுவோம். அதே சமயத்தில் நம்முடைய பெயரை எழுதி நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் நம்முடைய நிலைமை என்ன என்பதை அதற்கு வலது பக்கத்திலே உங்களுடைய பெயரோடு சேர்த்து எழுதினால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? To the right of our names we write our many degrees, but if we write our true spiritual state to the right of our names, how will it be to look at it? உன்னுடைய பெயர் ஆண்டவராகிய தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு பெயராய் இருக்குமோ? Will your name be a name that declares the name of God? நான் இந்த வசனத்தை படிக்கும்போது நான் எனக்குள் கேட்ட கேள்வியை உங்கள் முன்னே வைக்கிறேன். I place before you the question that I asked myself when I read this verse. பலிபீடம் என்பது ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம். The altar is a place where we declare God's name. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நீ ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அவர் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். At all times, every moment, God has kept us alive in this world to exalt his name. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு
உன்னை வைத்திருக்கிறேன் என்று. The Lord God told the king of Egypt, Pharaoh, I have kept you so that you might establish my name. எப்படி அவன் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தினான் தெரியுமா? Do you know how Pharaoh declared God's name? அவன் மேலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்ததினால் அவன் மூலம் ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டது. God's name was declared or made known when God's judgment fell upon him. அப்ப தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதிலே ரெண்டு அனுபவங்கள். So there are two aspects in God's name being declared. ஒரு மனிதன் மேலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரும்போது தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. God's name is declared when the judgment of God comes on a man. அதே சமயம் ஒரு மனிதன் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும்போது அவன் மூலமாய் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிறது. At the same time when God's blessings come upon a man, God's name is established. பார்வோனை பற்றி சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் யாத்திராகமம் ரோமர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே In Romans 9:17 we read about Pharaoh declaring God's name. உன் மூலமாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று ஒரு இடத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். It says, the scripture said unto Pharaoh, even for this purpose have I raised you up, that I might show my power in thee. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அங்கே வந்தபடியினால் அங்கே தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டது. God's name was declared even there because God's judgment came. ஒரு நியாயத்தீர்ப்பு வந்து அதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் உன் மூலமாய் பிரஸ்தாபமாக கூடாது. Through a judgment, God's name should not be declared in your life. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்று தேவனுடைய நாமத்தை நீ உன் வாயினால் வெளிப்படுத்தி துதித்து மகிமைப்படுத்தி அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். You must receive the blessings of God, and by praising him and exalting him you should declare his name. எப்போதும் இயேசு என்று நீ சொல்ல வேண்டும். Always say Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு உயிர்த்தெழுதல் அன்றைக்கு ஒரு ஆலயத்திலே நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will tell you an incident that took place on Easter day. ஒரு உயிர்த்தெழுதல் நாள் அன்று ஒரு ஆலயத்திலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. One Easter morning there was a morning service going on in a certain church. அப்பொழுது சில ராணுவ அதிகாரிகள் அந்த ஆராதனை செய்கிறவரை கைது செய்யும்படியாக அங்கே சென்றார்கள். Some army officers went to capture or arrest the preacher there. உயிர்த்தெழுந்த சந்தோஷம் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள். But there are thousands of believers sitting there enjoying or celebrating the joy of Easter. ஆராதனை நடத்துகிறவர்களை வெளியே வர சொன்னார்கள். The army officers asked the man who was conducting the service to come out. உன்னை நாங்கள் கைது செய்ய போகிறோம். We are going to arrest you. அப்பொழுது அவர் சொன்னார், You know what he said? நீங்கள் என்னை கைது செய்யுங்கள், ஆனால் அதற்கு முன்பு நான் ஒரு 3 வார்த்தைகள் பேச எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார். He said, you can imprison me, you can arrest me, but before that please give me permission to utter 3 words before you all. ராணுவ அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறதான வேளையிலே இருதயம் பதைத்து விடாதா? Will not a man's heart beat faster and tremble when army officers come to arrest him? சந்தோஷம் குறைந்து விடாதா? Will not his joy diminish? அவர் சொன்னார், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் சூழ்ந்து நிற்கிறார்கள். இவர் சொன்னார், எனக்கு 3 வார்த்தை சொல்ல இடம் கொடுங்கள். Thousands of believers watching. He told the army officers, give me permission to utter 3 words. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், 3 வார்த்தைகள் சொல், அதற்கு மேல் சொல்லாதே. And they said 3 words and only 3 words, not a word more. அவர் சொன்னார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா. 3 வார்த்தை சொன்னார். He said, Jesus lives, hallelujah. இவர் இப்படி சொன்ன உடனே கூடி நின்ற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா என்று பிரஸ்தாபப்படுத்த தொடங்கினார்கள். And when he said that, those thousands of believers echoed, Jesus lives, hallelujah. அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் வந்த வார்த்தைகளாய் இருந்தபடியினால் அரெஸ்ட் பண்ண வந்தவர்கள் அதைரியப்பட்டு பயந்து நடுங்கி ஓடிவிட்டார்கள். Those words were words of faith and boldness that proceeded from the depth of the heart, and when the army officers heard it, they were discouraged and went away. நீ ஒரு பலிபீடமா? உன்னுடைய பிரதிகூலமான சூழ்நிலைகளிலே நீ ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்து. Are you an altar? Declare the name of your God in adverse situations. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு. எல்லாரும் சத்தமாக, இவ்வளவு பேர் சத்தம் போட்டா எவ்வளவு சத்தம் வரும் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Those who know English say it in English. தெலுங்கு தெரிஞ்சவங்க தெலுங்குல சொல்லுங்க. Those who know it in Telugu say it in Telugu. தமிழ் தெரிந்தவர்கள் தமிழ்ல சொல்லலாம். And the others in Tamil. சத்தமாக சொல்லுவோம்.
Say it aloud. சாத்தானின் வல்லமைகள், சில வல்லமைகளை நான் இந்த இடத்தில் காண்கிறேன். I see some powers of Satan here. நம்முடைய சுவிசேஷத்திற்கு விரோதமான சில வல்லமைகளை இந்த இடத்திலே நான் காண்கிறேன். I see some powers at work working against this gospel. நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுவோம். With faith, let's all get together and say, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். God who blesses his people where they declare his name, he is in our midst. இயேசு Jesus உயிரோடு இருக்கிறார். lives. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இப்படியே சொல்ல வைக்கலாமான்னு நினைக்கிறேன். I like to repeat this for another half an hour. பிரியமானவர்களே, நீங்கள் பிரதிகூலமான சூழ்நிலைகள் வரும்போது உங்கள் வாயினாலே அவரை பிரஸ்தாபப்படுத்துங்க. So when situations are adverse in your life, declare him with your mouth. நம்மை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறதன் நோக்கமே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு, மகிமைப்படுத்தும்படிக்கு. The reason for which God has kept us alive in this world is that we might declare his name.